ஏன் இடறி விழுந்து விடுகிறார்கள், ஏன் பாதை மாறி விடுகிறார்கள்? சாத்தான் என்ன செய்வான், அப்படி ஓடுகிறவனே லேசா அப்படி ட்ராக்க மாதிரி அவனு சேர்ந்து கைத்தட்டு கமான் 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 சொல்லுவான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு ஓடுவார், உற்சாக மருந்து குடிச்ச மாதிரி ஓடுவார். சாத்தானே கைத்தட்டுறான், ஐயா வர சொல்றான். அவனுக்கு தெரியும், வா மாப்பிள்ள, உனக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடு, நல்ல நாக்கு திரிக்க ஓடு, மூச்சு வாங்க ஓடு, நுரத்தல்ல ஓடு. கடைசியில் முடிசூட்டப்பட்டா தானங்க உங்களுக்கு பிரயோஜனம். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. பல பேரை ஊக்கப்படுத்துறோம், ஓடு ஓடு. நமக்கு வெளியிருந்து பார்க்கறவனுக்கு தெரியும். பாருங்க, ஒரு சதுரங்க விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம், அந்த அந்த காய் அடிக்க போற பக்கத்துல நின்று பார்த்துக்கணும், நமக்கு தெரியும், விளையாடுறவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? விளையாடுறவனுக்கு தெரியாது, ஓடுறவனுக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கும் தெரியும். சொல்லுங்கள், ஆனால் கேட்க மாட்டாமே. பாஸ்டர் நீங்க ஓடுற ஓட்டம் தப்பு பாஸ்டர், நீங்க 8ல் ஓடணும், நீங்க வந்து 7ல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் சரியா இருக்கு, எங்களுக்கு தெரியும். இதே ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு? நான் ஓடுற அந்த ஓட்டத்தை ஏன் நீங்கள் வந்து தடை செய்கிறீர்கள்? ஓட்டத்தை ஏன் வந்து குறைக்கிறீங்க? ஸ்பீடை ஏன் குறைக்கிறீங்க? தள்ளி போயா, மிதிச்சிட போறேன் சொல்லிட்டு மாட்டு ஓடுவான். அதுக்கு மேலே என்ன மிதிச்சுட்டே ஓடிடுவான். அதான் 8ங்க 7ங்கன்னு சொன்னீங்க பாருங்க, நம்மளை மேலே ஏறி மிதிச்சு ஓடிட்டு போயிடுவாங்க. நான் பார்த்தது.